ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 1 kg வெயிட் வர ஸ்ட்ராபெரி கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு பதிலாக 1 kg ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கேக் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நான் லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் உங்கள் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இடையில பால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எமல்ஷன் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 8 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டர் ஊற்றிக்கிறேன். இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்க டைமில் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பவுலையும் விஸ்கையும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இதில் வந்து 1.25 கப் அளவுக்கு இதில் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்டிப் பீக்ஸாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்டிப் பீக்ஸாக பீட் பண்ணிடலாம்.
இந்த க்ரீம் கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபியோனா க்ரீமில் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும், அதனால் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ரீம் வந்து நல்லா ஸ்டிப் பீக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. அதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேக்கை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம க்ரீம் கொடுத்துக்கலாம். இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாக்கோ சிப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். லேயர்ஸ் வச்சுட்டே இருக்கும்போது நம்ம சைட்ஸ் எல்லாம் க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேர்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரம் கோட் பண்ணுறதுனால நம்ம கேக்கோட க்ரம்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி ஃபைனல் கோட்டிங் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கேக்கு வந்து நல்லா க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக்கை வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து ஆயில் ப்ரஷ் வச்சு ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். அப்போ தான் டிசைன் வந்து கரெக்டாக வரும். டால் கேக்ஸுக்கெல்லாம் இந்த டிசைனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலரும் ஒரு பைப்பிங் பேக்கில் டார்க் பிங்க் கலரும் போட்டிருக்கேன். அதை வந்து இந்த பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டுக்கிறேன். நமக்கு டபுள் ஷேட் டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு கேக்குக்கு மேலே வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பண்ணி நீங்கள் ரோசட்டா டிசைனில் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இந்த கேக்குக்கு மேலே வந்து சுகர் பால்ஸ் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபாண்டன்ட்டில் பேர் எழுதி நான் டெலிவர் பண்ணிட போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.